இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய வீடியோஸ்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு நபர் நாங்கள் பார்த்தோம். அவங்களையும் நம்ம இதில் இன்வால்வ் பண்ண, இந்த இன்டர்வியூல இன்வால்வ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, மிசோமியா. ஓகே, என்ன சொன்னோடனே உங்க மூஞ்சி மாறிச்சு. ஓகே, ஸோ மிசோமியா அவங்களுடைய வீடியோஸும் நாங்கள் பார்த்தோம். ஓகே. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு அந்த விஷயம்? அது நல்ல முறை போயிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கா. ஏன்னா நாங்க என்ன கேள்விப்பட்டோம், நான் கிடையாது, கமெண்ட் செக்ஷன்ல வர ஒரு நபர் கேட்ட கேள்வி, உங்க 2 பேத்துக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்துச்சாமே. யாருக்கு? 2 பேருக்கும். ஏன்னா நாங்களே குழந்தைதான் ப்ரோ. அப்படிலாம் இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல. ஸோ நீங்க 2 பேரும் லவ் இல்ல? ஸோ ஃப்ரெண்டு என்ன, லவ்னா கூட நம்பிடலாம், ஃப்ரெண்டை தான் நம்ப முடியாது அப்படின்னு அப்படியே போல் மாத்தி போட்டு வாங்குறா போல. இப்படி சொன்னாதான் நம்ம லவ்னு சொல்லுவோம் அப்படின்றதால அப்படியே மாத்தி போட்டு வாங்குறா. அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஸோ ஏன்னா நிறைய பேருடைய விஷயம், இவங்க 2 பேருக்கு கல்யாணம் வச்சு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கெல்லாம் வந்து கமெண்ட் டெலீட் பண்ணி ஒண்ணும் எங்க ப்ரோ பாத்தீங்க, டெலீட் பண்ணி விட்டுறேன். அப்படிலாம் இல்ல ப்ரோ, உண்மையிலே அப்படி இல்லைங்களா? அப்படிலாம் இல்ல ப்ரோ, உண்மையிலே அப்படி கிடையாதுங்க. சிங்கிள் ப்ரோ, சிங்கிள் தானே? சிங்கிளா தானே இருந்தா அவன அப்புறம் இத்தனை கேர்ள்ஸ் கிட்ட வீடியோஸ் பண்ணா சிங்கிளா தான் பெட்டர். சரி, ஓகேங்க. இப்ப அந்த மிசோமியா அவங்க கிட்ட வந்து ஒரு சின்னதா அதாவது பிராங்க் மாதிரி ஒண்ணு பண்ணிக்கலாமா? பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாட்டீங்க, டக்குன்னு பண்ணலாம். என்ன பண்றது, இல்லன்னா விடுவீங்களா? விட மாட்டீங்க. அதனால ஒரு பிராங்க் ஒண்ணு பண்ணிக்கலாமா? ஓகே, என்னன்னா அவங்க உங்களை லவ் பண்றாங்கல்ல, சொல்லுங்க. கிரஷ். ஓகே, சோ அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு செட் ஆகாது, என்ன நீங்களே பேசுங்க, நம்ம 2 பேத்துக்கு செட் ஆகாது, எனக்கு வேற ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, நிஷாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறீங்களா? ஓகே, பேசலாமா? நானே நிறைய வாட்டி பேசிருக்கேன். நீங்க நிறைய தடவை பேசிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, ட்ரீம்ல சொன்னேன். ட்ரீம்ல நம்ம பேசிருக்கேன். சரி, அப்போ ஒண்ணு பண்ணிக்கலாம். நீங்க வந்து நான் வந்து உங்களோட ஃப்ரெண்டு. ஓகே, நான் வந்து அவங்க கிட்ட பேசுறேன். நான் ஓகே, அவங்க கிட்ட, மிசோமியா கிட்ட நான் பேசுறேன். ஹலோ ஹலோ குடுக்கோ. யாரா? பிரேம் பேசுறேன். என்ன கட் பண்ணிட்டான்? ஆக்சுவலி நான் 2வது நம்பர்ல இருந்து பண்ணேன். பிரேம் பேசுறேன். ஒரு நிமிஷம் அப்படியே. ஓகே ஓகே, போனியா? என்னன்னு ப்ரோ சொல்லணும்? முதல்ல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. லைன்ல 2 பேசுறேன். ஓகே, ஹலோ. மியா, ஒரே நிமிஷம், என் ஃப்ரெண்டு பேசுறாங்க. யாரு? ஒரே நிமிஷம் நான் கொடுக்குறேன். ஹலோ அம்மியா, நான் பிரேமோட ஃப்ரெண்டு பேசுறேன். நீங்க வந்து பிரேம் மேல வந்து ஒரு கிரஷா இருக்கீங்களாமே? இல்லையே, நாங்க கேள்விப்பட்டோமே, நீங்க தான் வந்து பிரேம் அவரோட கிரஷா இருக்கீங்களாமே. அப்படிங்களா? இப்ப நாங்க என்னென்ன ஒரு டிசிஷன் பண்ணிருக்கோம்னா, பிரேமுக்கு வந்து வேற ஒரு பொண்ணை நாங்க பாத்துருக்கோம். ஆமா, அவருடைய லைஃபுக்காண்டி. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? இல்ல, நீங்க கேக்குறது எனக்கு புரியல. நான் ஏதோ ஒரு ஒர்க் பாக்குறேங்க, பார்ட் டைம் ஒர்க் பாக்குறேன் நானு. நான் அவரோட ஃப்ரெண்டுங்க. இப்ப என்னன்னா, அவருக்கு வந்து கல்யாணம் பண்றதா அவங்க வீட்டுல பேசியிருக்கோம். நாங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். வேற ஒரு பொண்ணு, நிஷான்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, நிஷாவோட நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? ஆமா, ஏன்னா இப்ப மத்தவங்க எல்லாம் பாக்குறப்ப உங்க 2 பேத்துக்கு ஏதோ கிரஷ் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அதெல்லாம் வேணாங்க, உங்க 2 பேத்துக்கு செட் ஆகாது. நீங்க அதை சொல்லுவீங்க? ஏங்க, அது உங்க 2 பேத்துக்கு செட் ஆகாதுங்க, அவங்க 2 பேத்துக்கு தான் செட் ஆகும். அது எங்க 2 பேருக்கு செட் ஆகாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க 2 பேருக்கு செட் ஆயிடும். இல்லங்க, இங்க பாருங்க, உங்க 2 பேத்துக்கு செட் ஆகாது. அவரு வேற, நீங்க வேற. என்ன நான் வேற அவரு வேற? நாங்க 2 பேருக்கும் ஒண்ணுதான். இல்ல, இங்க பாருங்க, அவரு வந்து வேறங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க வேற, உங்களுக்கு வேறங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். எனக்கு யாரு வேணும்னு நான் தானே முடிவு பண்ண முடியும், நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? ஏதாவது ஒரு கவுண்டர் சொல்லுங்க. என்ன கவுண்டர்? டிக்கெட் கவுண்டரா? இல்லங்க, அதான் இங்க பாருங்களேன், இப்போ அவங்க 2 பேரோட ஜோடி பொறுத்த நான் சூப்பரா இருக்கு. நிஷாவுக்கும் பிரேம் அவங்களுக்கும் ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு.
உங்களுக்கு வேற ஒருத்தவங்க தான் சூப்பரா இருக்கு. அது நான் தான் சொல்லுவேன், நீங்க சொல்லாதீங்க ஓகேவா? நான் தான் முடிவு பண்ணுவேன். என்ன ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, நான் சொல்றேங்க. இங்க பாருங்க, நீங்க அவங்க லைஃப் செட் ஆக மாட்டீங்க, விட்டு போயிருங்க. அது அவரு சொல்லட்டும், நீங்க என்ன சொல்றீங்க அவருக்கு? எனக்கு தாங்க உங்களை பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் கேட்டுட்டு இருக்காத. இல்ல அவர் தள்ளி நிக்கிறார். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்க. என்னங்க இது போன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்க. ஏங்க டீல தொட்டு சாப்பிடுவாங்க ரஸ்க், உங்களுக்காக நான் எவ்வளவு வேணாலும் எடுப்பேங்க ரிஸ்க். ஐயோ ஏங்க யாருங்க நீங்க? ஏங்க நான் உங்க மனசுங்க. மனுஷனா? என்ன மனசு? தங்க மனசு. இல்ல விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். அவங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். நீ யாருனே ஃபர்ஸ்ட் தெரியாது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்டுங்க நானு. ஏங்க அதிகமா கேட்கலாம், யாருனே தெரியாம ஃபியூச்சர் ஹஸ்பண்ட். ஹலோ ஹலோ. ஏங்க அது வந்து உங்க அவசரத்துல உங்க பேரே மறந்துட்டேங்க. என்னங்க நீங்களே பேசிடுங்க. ஹலோ சொல்லு பிரேம். சும்மா ஒரு பிராங்க், இங்க ஒரு சேனலுக்கு வந்திருக்கேன், இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. சோ அதனால என்ன விளையாண்டு இருக்கியா நீ? அதனால உங்ககிட்ட வந்து பேசி ஆகணும் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. சரி ஒரு பிராங்க் பண்ணலாம் அவங்கள வச்சு அப்படின்னாங்க. நேர்ல தான் பிராங்க் பண்றீங்க, போன் கால்ல கூட விட மாட்டீங்களாடா? அவங்க சொன்னாங்க, அதனாலதான் பிராங்க் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப இதெல்லாம் ஓவர். எடுத்ததுமே கியூட்டான வாய்ஸ்ன்ட்டாரு அவரு வாய்ஸ. சரியா, அதான் பிராங்க் தான், சும்மா. நான் சாரி கேட்டேன் அவர் ஏங்க சாரிங்க, நம்ம சும்மா பிராங்க் காண்டி தான் பண்ணோம், அது தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஓகே, நம்ம ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம. நல்ல வேலை கேட்கல, இன்னும் கொஞ்சம் போயிருந்தா அவ்வளவுதான், கெட்ட வார்த்தையா வந்திருக்கும் அசிங்கமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு சின்ன விஷயம், ஆன் கேமரால இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆஃப் கேமரால என்ன பண்ணுவீங்க? அந்த ரீக்ரியேஷன் நீங்க பண்ணுவீங்கல்ல, ரீக்ரியேஷன் அப்போ இப்போ ஒரு டைலாக் போயிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கும்போது பேசிட்டே இருப்போம், டைலாக் பேசிட்டு இருப்போம், முடிஞ்சிச்சு காட்டு வீடியோ காட்டு பாக்கும், அப்படிதான் பண்ணுவேன். சரி ஓகே, இப்போ சின்னதா ஒரு கேம், நான் கிளாப் பண்ணும்போது நீங்க கேமரால ரீக்ரியேஷன்ல இருக்கும்போது எப்படி ஒரு சண்டை கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோ அப்படியும், ஸோ நார்மலா நீங்க எப்படி சண்டை போடுவீங்க அப்படின்றதையும் ஒரு கிளாப்புக்கு ஒருக்கா நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். சோ நீங்க இப்ப பண்ணுங்க, நீங்க தான் மிகப்பெரிய ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி. உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? போலாமா? ஓகே, 3, 2, 1. ஃபர்ஸ்ட் ஆன் கேமரா. டக்குன்னு வீடியோ பண்ணுனா டக்குன்னு பண்ண மாட்டேன்ற, டைலாக் பேசினா பேச மாட்டேன்ற. வீடியோ பண்ணு நிஷா, பேசு சரியா, நல்லா பேசு. பண்ணலான்னு வைய, ஆனா இப்பெல்லாம் பேச மாட்டேன், பேசுறது இல்ல அந்த மாதிரில. அவர் சொன்னாரு கோவமா பேசணும்னாரு, எனக்கு வரமாட்டேன், கோவமாவே பட மாட்டேன், வராது எனக்கு சீரியஸாவே. கோவப்பட்டதே இல்லை, யார்கிட்டும் கோவமும் பண்ண மாட்டேன், கோவப்பட்டதே இல்ல, யார்கிட்டும் கோவப்பட மாட்டேன். சூப்பர். நம்மளுக்கு யாராச்சும் பிடிக்கலாம் அவ்வளவுதான், நான் தனியா வந்துடும் அவ்வளவுதான், இக்னோர் பண்ணிட்டு நம்ம பின்னாடி வந்துடும் அவ்வளவுதான். யார்கிட்டயும் கோவமா போயிட்டு அவங்ககிட்ட போய் கத்திட்டு நமக்கு என்ன. ஓகே ஓகே, சூப்பர் பிரதர். உண்மையிலே வந்து உங்ககிட்ட இருந்த இந்த ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஃபன்னா ஜாலியா என்டர்டைன்மெண்டா போயிட்டு இருந்துச்சு. இதுல போய் தானே 2 பேரும் வந்துட்டாங்க, வந்துட்டு இந்த பொண்ணு என்னன்னா ரீமாசன் பண்ண சொன்னா பண்ண மாட்டேன்னு, இவன் என்ன கோவமா பேசுனா உங்களோட மைண்ட் வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், கேட்ச் பண்ணிட்டேன். சொல்லுங்க. இல்ல உண்மையிலேயே ஃபன்னா நல்லா ஜாலியா பண்ணீங்க. ஸோ எப்படி உங்களுடைய அந்த வீடியோஸ்ல இருந்தோமோ சேம் அதே ஃபன்னா நீங்க இருந்தீங்க. பட் கொஞ்சம் அடக்க ஒழுக்கமா இருந்தீங்க, அதனாலதான் நம்ப முடியல. இதுதான் உண்மையான நடிப்போ அப்படின்றது எனக்கு என்னமோ தோணுது. கோவமே வராது. ஆமா, எப்படி கோவம் வரும்? இப்ப நான் இவ்வளவு லேட்டா வந்தேன்ல, சரி சரி வா சரி வைக்கிறேன் வா. நான் வந்து 1 மணி நேரம் ஆயிருக்குமா அது லேட் பண்ணது. லேட்டா வந்திருந்தா இந்த பதில் வந்திருக்குமா அப்படின்னு இருப்பாரு, 4 வார்த்தை கூட வந்திருக்கும். ஒன்னா போயிட்டீங்க, அதனால வந்து என்னதானே எல்லாருக்கிட்ட அப்படிதான் ப்ரோ, எல்லாருக்கிட்டயா. நம்ம ஷூட்னா பிரச்சனை இல்ல, இவருக்கு நம்மளுக்காக இவர் வெயிட் பண்றாரு, அதுக்காக தான் அத்தனை கால் பண்றேன்.
ஓகே, உண்மையிலேயே நல்லா ஒரு ஜாலியா ஃபன்னா சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. நீங்க 2 பேரும் அடுத்தடுத்த கட்டம் வளரணும்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் ஆதன் மீடியா சார்பாகவும் நாங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Thank you. தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.